வணக்கம். இந்த பிக்சரில் தெரியக்கூடிய புக்கு வந்து நான் எழுதினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. அதாவது கண்டிப்பாக வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய மொழிகள் தெரிஞ்சாலே நம்மளுக்கு ஒரு பலம் இருக்கும். அது ஹிந்தி வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சால் தான் நம்மளால் அங்கே வந்து அவங்களோட நல்ல விதமாக பேசி பழகி சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது ஒரு மொழியை படிக்கிறது அப்படிங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நான் இந்த புக்கு பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வெர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் அப்படிங்கிற புக்கு நான் வந்து எழுதினேன். நான் ஹிந்தி தான் படித்தேன். நான் தமிழ்நாடு தான். எனக்கு ஹிந்தி மேலே வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு முதல்ல. அப்புறம் போக போக ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நான் வந்து எம்ஏ பிஎட் எம்ஃபில் இன் ஹிந்தி. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் சொன்னார், எம்ஃபில் வரைக்கும் முடிச்சிருக்கிறியம்மா, நீ ஒரு புக்கு எழுதுனா என்ன அப்படின்னு எங்கள் மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். நமக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாதே, ஏதோ டிகிரி வாங்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது, புக்கு எழுதுகிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குதான்னு தெரியல அப்படின்னு அன்னைக்கு நினச்சேன். பட் என்னென்னா சார் சொன்னது, நீ புக்கு எழுதி கொடுமா, நான் வந்துட்டு உனக்கு கரெக்ஷன் பண்ணித்தர்றேன், இது புக்காக போட்டுடலாம், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி உருவானது தான் இந்த புத்தகம். எப்பப்போ என்ன நடக்குமோ அப்பப்போ அது நடக்கும். இந்த புக்கு நான் வந்து சேல் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்குங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய புக் இது. இதை படித்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் தெரியணும் முதல்ல. எப்போவுமே ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வெர்புகள் ஒரு 100 வெர்பு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நமக்கு வந்து எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசணும், அதாவது வர்த்தமான் கால்னா நிகழ்காலம், அபூர்ண வர்த்தமான் கால் தொடர் நிகழ்காலம், பவிஷ்யத் கால்னா எதிர்காலம், அபூர்ண பூத்கால் தொடர் இறந்த காலம், பூத்கால்னா இறந்த காலம்னு அர்த்தம், சாமானிய பூத்கால் அதாவது சாதாரண இறந்த காலம், ஆசன்ன பூத்கால் நிகழ்கால முற்றுவினை, பூர்ண பூத்கால் இறந்த கால முற்றுவினை. அதே மாதிரி சந்தேகத்தை காட்டக்கூடியது சந்திக்து வர்த்தமான் கால், சந்தேகத்தை காட்டும் நிகழ்காலம். நெக்ஸ்ட்டு சந்திக்து பூத்கால், சந்தேகத்தை காட்டும் இறந்த காலம். முதல்ல நீங்கள் வந்து லெட்டர் தெரியாட்டி ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீச்சர்கிட்ட போய் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெட்டரையும் எழுத்துக்கூட்டி வாசிக்க பழகிக்கோங்க. தென் அது நெக்ஸ்ட்டு இந்த புக் எடுத்து படிங்க. நான் ஹிந்தி டு தமிழில் தான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக புக்கு வந்து உங்கள் வீடு தேடி வரும்.